குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு நல்ல ட்ரேடர், ஒரு நல்ல ப்ரொடிக்ஷன் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அவங்களுக்கும் தப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த தப்பை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு குட் ட்ரேடர் நல்லா ப்ரொடிக்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கும் தப்பு வரும் அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ட்ரேடிங் ஆரம்பிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். மார்க்கெட் நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ணும், இது சரியாக ப்ரிடிக்ட் பண்ணால் தான் நமக்கு மணி வரும் அப்படின்ற மாதிரி எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ரியாலிட்டியில் அது என்னவா மாறிடும்னா, மார்க்கெட் தொடர்ந்து ஏர்ன் பண்ணுறவங்க எல்லா ட்ரேடரையும் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. சில பேர் கரெக்டாக இருக்கலாம், சில பேர் ராங்காக கூட போகலாம். அவர்கள் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இடம் ராங்காக இருந்தாலும் அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறாங்க, அது தப்பாக போயிடுது, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக போயிடுது அப்படின்னாலும் அந்த ராங் என்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அதாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா மினிமம் லாஸ்லேயே அதை எக்ஸிட் பண்ணுவாங்க. இதுதான் ரியல் ட்ரேடிங் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம எடுத்த என்ட்ரி ராங்காக போயிட்டாலும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது மெச்சூரிட்டி கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணாலும் சில நேரத்தில் தப்புகள் வரதான் செய்யும். அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வெளியே வர்றது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறதே இந்த ஒரு ரீசனுக்காக தான். மார்க்கெட் யாருக்கும் முழுசாக கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் என்ன தான் மார்க்கெட்டில் நான் 50 வருஷம் 30 வருஷம் நான் குட் ட்ரேடர், நான் டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் உனக்கு முழுசாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா மார்க்கெட்டில் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி 100% யாராலையுமே சொல்ல முடியாது. ஈவன் அந்த செபி ரிஜிஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட்டு கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகுறது இப்போ நடக்கிற நியூஸுக்கு, இனிமேல் வர நியூஸுக்கு, இப்போ ப்ரெசன்ட் டைமில் இருக்கிற நியூஸுக்கு, மார்க்கெட் சென்டிமெண்ட்டு, இன்ஸ்டிடியூஷன் பையிங் செல்லிங், குளோபல் ஈவெண்ட்ஸு, லிக்விடிட்டி, இப்படி 1008 காரணத்தினால தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் இன்ட்ராடே டைமில் மார்க்கெட் ஏறுறது இறங்குது. இதில் யாரால் இந்த நியூஸுக்காக இது ஏறுது இது இறங்குது எப்போ தெரியும்? மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் டைமில் யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால தான் மார்க்கெட்டில் 100% ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒன்று கிடையாது. எது இருந்தாலும் ஆஃப் தான். ஓகேங்களா? கடவுளே இருந்தாலும் அவர் கடவுளாக இருக்க வரையும் அவர் சொல்கிறது நடக்கும். அவர் மனுஷனாக ட்ரேடிங் உள்ள வந்துட்டார்னா அவருக்கும் அதே ஆஃப் தான் நடக்கும். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி கேம். ஷேர் மார்க்கெட்டுக்கு இன்னொரு பேர் ப்ராபபிலிட்டி கேம். இப்படியும் நடக்கலாம், அப்படியும் நடக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு தாய் பாஸை உருட்டுறோம், அது என்ன விழுதோ அதுதான் ப்ராபபிலிட்டி. நம்ம நினைக்கிறது ஒன்று, அது விழுறது ஒன்று. அதுதான் ஷேர் மார்க்கெட்டை ஆப்ஷன் ட்ரேடிங்கை ரியலாக சொல்லணும்னா ப்ராபபிலிட்டி கேம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ரியாலிட்டி ட்ரேடர் எங்கே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டால், பல பிகினர்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நான் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக இண்டிகேட்டரை சேஞ்ச் பண்ணுறேன், ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுறேன், யூடியூப் ஹோப்பை அதிகப்படுத்துகிறேன், டெலிகிராம் கால்ஸை அதிகப்படுத்துகிறேன். ஆனால் ஆக்சுவலி ப்ராப்ளம் அக்யூரஸிலாம் கிடையாது. ஓகேங்களா? ப்ராப்ளம் ரியலாக லாஸை அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான். எமோஷன் டிசிஷன் தான். ரிஸ்க் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது தான் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் முக்கால்வாசி லாஸ் வர்றதுக்கான மெயின் ரீசன். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ட்ரேடருக்கு 50% அக்யூரஸி இருந்தாலும் ப்ராபபிலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 50% ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 50% தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் தானே? ஆனால் டிசிப்ளின் இல்லைன்னா அந்த 50% ஹோப்பு உங்களுக்கு 50% லாஸாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி லாஸ் ஆகும்போது என்ன ஆகும், உங்கள் அக்கௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் ஒரு ட்ரேட் எடுக்கும்போதே அவங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. என்ன தெரிஞ்சு வச்சுப்பாங்கன்னா, இந்த ட்ரேட் ஃபெயில் ஆகலாம், அப்படி இந்த ட்ரேட் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நான் என்ன லாஸுக்கு வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுவாங்க. அவங்க அதிகப்படியாக திங்க் பண்ணுறது எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இல்லை எவ்வளவு லாஸ் வரும். ஒரு வேளை ராங்காக போயிடுச்சுன்னா இந்த லாஸ் என்னால் அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் அவங்க தீர்மானம் பண்ணிக்கிட்டு தான் உள்ளே வராங்க.
இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ரீட்டைலர் ட்ரேடர்ஸ்க்கும் வரணும். இவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ட்ரேடை திங்க் பண்ணி இந்த லாஸ் வந்தால் வெளியே வந்துடணும்னா வந்துடணும். அதுதான் குட் ட்ரேடர். ஒரு ரியல் ட்ரேடர் ப்ராஃபிட்டை தான், ஒரு ரீட்டைல் ட்ரேடர் அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ராஃபிட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் ஃபோக்கஸ் பண்ணுறது ரிஸ்க்கை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறான். வித்தியாசம் புரியுதுங்களா? அதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள ஒத்துமை. ஒரு ஸ்மால் லாஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில்லு, அந்த ஒரு மனதைரியம் ஒவ்வொருத்தருக்கும் வரணும். பல பேருக்கு லாஸ் ஆகிறது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. எமோஷன் ப்ராப்ளம். அது டெக்னிக்கல் ப்ராப்ளமோ எமோஷனல் ப்ராப்ளமோ போகிறது நம்ம அமௌண்ட்டு தான். ஓகேங்களா? அப்போ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சின்னதாக இருக்கும் போதே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். எஸ்எல் ஹிட் ஆனதுமே வந்து மார்க்கெட்டை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி மறுபடியும் ட்ரேட் பண்ணுறது. நம்ம பிரைன் வந்து என்ன வேலை செய்யுதுன்னா எக்ஸைட்மெண்ட்டை நோக்கியே மார்க்கெட்டில் வேலை செய்யுது. ஓகேங்களா? அந்த எக்ஸைட்மெண்ட் என்னென்னா, இந்த வாரம் போன வாரம்லாம் நல்லா ப்ராஃபிட் பண்ணினே, இந்த வாரம் பண்ண முடியலையே, லாஸ் ஆகுது. அப்போ போன வாரம் பண்ண என்னால் இந்த வாரமும் பண்ண முடியும்னு அதை நோக்கி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நோக்கி ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவங்க லாஸை க்ளோஸாக எஸ்எல் வரும்போது எஸ்எல்லை மூவ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறாங்க. முக்கால்வாசி டெலகிராம் கால் எல்லாம் அவங்க கொடுக்குற கால்ஸு எஸ்எல் கிட்ட வரும்போது ஆவரேஜ் தான் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் குரூப்பில் டெலகிராம் காலில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் நான் சொல்கிறது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டுன்னு இப்போ ஃபீல் ஆகும். அவங்க லாஸஸ் வந்தால் அந்த லாஸஸை ஆவரேஜ் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது இருக்கிற லாஸை இன்னும் அதிகப்படியாக ஆவரேஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. இதுதான் அங்கே நடக்கும். ஓகேங்களா? ரிவெஞ்ச் ட்ரேடை அதிகமாக எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பிரச்சனைகளை தரக்கூடிய ட்ரேடிங் மெத்தட்ஸ். இது எல்லாமே டெலகிராம் காலில் தான் அதிகமாக இருக்குது. நானும் பார்த்துட்டேன் இந்த ஒரு 6 மாதத்தில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். சின்ன ப்ராஃபிட், சின்ன லாஸஸ் வரும்போதே வெளியே வந்துடணும். இதுதான் ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சில ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. நான் தப்பாக தான் என்ட்ரி எடுத்துட்டேன், அந்த தப்பு வந்து லக்கில் சரியாயிடும் அப்படின்ற மாதிரியே கண்டினியூ பண்ணுவாங்க அந்த ட்ரேடை. அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங்காக அது மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னா, நம்ம தப்பாக போயிட்டோம், சரி இது லாஸு, சரி இந்த லாஸை புக் பண்ணு. இதுதான் இந்த மாதிரி மெத்தடு தான் பிஸ்னஸ் எக்ஸ்பென்சிவ் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறோம். அந்த ட்ரேட் பண்ணும்போது அதுக்கான சாதகங்கள் பாதகங்கள் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும். இது எத்தனை ரீட்டைலர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஷாப்பை நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷாப்பில் ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ட்ரேடர்னால் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்தால், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கண்ட்ரோல்டு லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். அப்படி தான் நான் சொல்லி இதை நிறைவு பண்ணணும். கண்ட்ரோல் இல்லாத ஒரு மிஸ்டேக் உங்கள் அக்கௌண்ட்டை டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணும். இது நம்ம பல வாட்டி சொல்கிறோம். ட்ரேடிங்கில் டேஞ்சரஸ் ராங் ப்ரெடிக்ஷன் கிடையாது, ராங் ரியாக்ஷன் தான். ஒரு டிசிப்ளின் ட்ரேடர் 5 ஸ்மால் லாஸஸ் எடுத்தாலும் சர்வே பண்ணுவாங்க. ஒரு எமோஷ்னல் ட்ரேடர் ரிவெஞ்ச் ட்ரேடுக்கு மேலே பண்ணிக்கிட்டே இருந்தால் மந்த்லி ப்ராஃபிட் வரக்கூடியவங்க கூட லாஸில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் எப்போவுமே செகண்ட் சான்ஸ் ஒன்று தரும் எல்லாருக்குமே. அதுக்கு உங்கள்கிட்ட கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் அந்த செகண்ட் சான்ஸ் கூட உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். நான் தான் கரெக்டாக ட்ரேடிங் பண்ணுறேன், அந்த மென்டாலிட்டி எனக்கு இருக்குது, நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறவங்களுக்கு மனசு லெவலில் தான் அவங்க அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ரியல் டைமில், மார்க்கெட் டைமில் அவங்களால அதை ரைட்டாக ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன லாஸை பார்த்த உடனேயுமே அவங்களோட டோட்டல் எமோஷன் வேறு மாதிரி மாறிடுது. ஓகேங்களா? அதுதான் அந்த மற்ற எமோஷன்ஸ் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங், இந்த மாதிரி பல ட்ரேடிங் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ள போயிடுறாங்க. மார்க்கெட் நடக்காத போது நான் என்னுடைய
மென்டாலிட்டியை நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன், நான் கரெக்டாக தான் ட்ரேட் பண்ணுவேன், எனக்கு அந்த கேப்பபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ரியல் டைமில் மார்க்கெட் டைமில் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஓகேங்களா? இதுதான் ரியாலிட்டியில் இருக்கக்கூடியது உண்மை. எமோஷன் கண்ட்ரோல் தான் ஒருத்தருக்கு ஒரு ரியலான ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு செட்டப், இது ஒவ்வொருத்தருக்கும் வேணும். ஆனால் 2 பேருக்கும் டிஃப்ரென்ஸ் ரிசல்ட்டு வரும். ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும், செட்டப்பை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜியும் இந்த டிசிப்ளின்லேயும் ஒருத்தர் பேஷன்ஸாக இருப்பாங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க, காம் எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் ஃபியர், க்ரீடி, இம்பல்சிவ் என்ட்ரிஸ். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல என்னவாக இருக்குன்னா இதுவாக தான் இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறது 70% மைண்ட் செட்டு கேம் தான். அதில் 30% தான் ஸ்ட்ராட்டஜி வித் டிசிப்ளின். 70% தான் டிசிப்ளின், அதாவது எமோஷன்ஸ், மைண்ட் செட். 30% தான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் வரணும்னா எவ்ரி ட்ரேடு அப்படின்னு சொல்கிறத ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் ஒவ்வொரு கேண்டில்லையும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஒரே ஒரு ட்ரேட் பண்ணாலும் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக முடிக்கணும். மோர் தென் ட்ரேட் பண்ணி அதில் ப்ராஃபிட் பண்ணுறது கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா கடைசியில் லாஸஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செபி ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகப்படியான ப்ராஃபிட் பண்ணக்கூடியவங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அவங்க ப்ரோக்கரேஜ் கமிஷன் கட்டுறதுக்கே முக்கால்வாசி காசு போயிடுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு ட்ரேட் பண்ணாலும் அதை வேல்யூபிள் ட்ரேடாக பண்ணணும், அதில் நல்ல ப்ராஃபிட் சம்பாதிக்கணும். இல்லையா அகைன்ஸ்ட் த மார்க்கெட் ஆகிடுதா மினிமம் லாஸ்லையாவது வரணும். இதுதான் ஒரு கன்சிஸ்டன்சி. ஓகேங்களா? இந்த லைனை நீங்கள் எப்பவுமே உங்கள் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஒரு நல்ல ட்ரேடர் ஒரு நல்ல ப்ரொடிக்ஷன் பண்ணுறவங்க கிடையாது. தவறு வந்தாலும் அந்த தவறை கண்ட்ரோல் பண்ணி மினிமம் லாஸில் வெளியே வரவங்க தான் ஒரு நல்ல ட்ரேடர். ஓகேங்களா? நீங்கள் லாஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள், ஆனால் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அந்த சர்வே பண்ணுறதை பேலன்ஸ்டாக பண்ணுங்கள். லாஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், ஈகோவை கண்ட்ரோல் பண்ணுங்கள், குவாலிட்டி கண்ட்ரோலாக ட்ரேட் பண்ணுங்கள், எமோஷனை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுங்கள். ப்ரிடிக்ஷன் பர்ஃபெக்டாக ஆகணும்னா மினிமம் லாஸில் வெளியே வாங்க, நல்ல ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுங்கள். டிசிப்ளின் ஒன்று தான் ட்ரேடிங்கில் வெரி 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 ஸ்ட்ராங் திங்கிங். ஓகேங்களா? ஏன்னா லாங் டேர்ம் மார்க்கெட் ரிவார்ட் பண்ணுறது ஸ்மார்ட் அனலைசிஸை விட ஸ்டேபிள் மைண்ட் செட் தான் முக்கியம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.